இப்போ நம்ம 6th செகண்ட் டேர்மை வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம். 6th செகண்ட் டேர்மில் வந்து லைன் பை லைனாக ஃபாஸ்ட்டாக குயிக்காக வந்து நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இதை வந்து ஆடியோ புக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் போட்டு விட்டே நம்ம வந்து வீட்டில் வேலை பார்த்துட்ருக்கோம், பாத்திரம் கழுவுறோம், அந்த மாதிரி ஏதாவது வேலை செய்ய முடியல, இதை வந்து ஆடியோ புக்ஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ஃபுல்லாக நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கண்ணென தகும் அப்படின்னு சொல்லி இயல் 1 கொடுத்துருக்காங்க. கல்வியின் சிறப்பையும் பயனையும் உணர்தல், கல்வி பணி ஆற்றிய பெருமக்களை பற்றி அறிதல், நூலகம் பற்றி தெரிந்து கொள்ளுதல், நூலகம் செல்லும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுதல், சொற்களில் எழுத்துக்கள் அமையும் முறையை அறிந்து பயன்படுத்துதல். மூதுரை, கல்விக்கு எல்லை இல்லை, மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். கல்வி மனிதனை உயர்த்துகிறது. கல்வியும் செல்வமாக கருதி தக்கது. அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும். கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான். எனவே நாமும் கற்போம், வளம் பெறுவோம். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஔவையார். மாசற குற்றமில்லாமல், சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால், தேசம் நாடு மன்னனுக்கு மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர். மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நூல்வழி. இந்நூலின் ஆசிரியர் ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என்னும் பெயர் பெற்றது. இந்நூலில் 31 பாடல்கள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டாங்க. கல்வியே அழியா செல்வம் என்னும் தலைப்பில் பேசுக. கல்வி பற்றி பழமொழிகள் அல்லது பாடலடிகள் வேணும் 2 பெரியோர்களிடம் கேட்டு எழுதி வருக. மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். மாசு இல்லாமல், இடமெல்லாம், இடம் கூட்டல் எல்லாம், செகண்ட் ஆப்ஷன். மாசற என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற. குற்றமில்லாதவர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். குற்றமில்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையார், சிறப்புடையார், செகண்ட் ஆப்ஷன். ஸோ இந்த லெசனில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து கல்வியோட சிறப்பை பற்றி மூதுரை என்ன சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. கல்விக்கு எல்லையே இல்லையா, மனிதன் பிறந்ததுலேருந்து இறுதி வரையும் நம்ம கற்றுக்கொண்டே இருக்கோமா. கல்வி வந்து மனிதனை உயர்த்துது. கல்வியை செல்வமாக கருதணும். அப்புறம் பிறருக்கு கொடுத்தா கூட கல்வி குறையாது. கல்வியை வந்து பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மன்னரும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னனுக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொன்னது யாரு? ஔவையார். எதில் சொல்லியிருக்காங்க? மூதுரையில் சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து 2 லைனை கொடுத்துட்டு இது எதில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்பாங்க. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஸோ நமக்கு மேட்ச்சில் கேட்டாங்கன்னா இந்த லைன் தான் கண்டிப்பாக கேட்பாங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மூதுரை, ஔவையார். மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல் அப்படின்னு பொருள். சீர்தூக்கி அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தால். தேசம் அப்படின்னா நாடு. மன்னருக்கு அப்படின்னா மன்னனுக்கு அப்படின்னு பொருள். மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவரையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா யார் தான் சிறந்தவராம்? கற்றவர் தான் சிறந்தவராம். ஏன்னா மன்னருக்கு அவருடைய தேசம் மட்டும்தான் சிறப்பு, ஆனால் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஸோ இந்த நூலோட ஆசிரியர் ஔவையார். அவரோட வேறு நூல்னு பார்த்தோம்னா ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. இந்த நூலில் அவருடைய வேறு நூல்கள். மூதுரை அப்படிங்கிற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிறது பொருள். சிறந்த அறிவுரைகளை வந்து சொல்கிறனால இந்த நூல் வந்து மூதுரை அப்படின்னு பெயர் பெற்றது. இந்த நூல் வந்து 31 பாடல்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் மூதுரையில் எத்தனை பாடல் இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா 31 பாடல் இருக்குது. ஸோ புக் பேக் வந்து மாணவர்கள் நூல்களை மாசற, தேர்ட் ஆப்ஷன், மாசற கற்க வேண்டும். இடமெல்லாம், இடம் கூட்டல் எல்லாம், செகண்ட் ஆப்ஷன். மாசற என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற, செகண்ட் ஆப்ஷன். குற்றம் கூட்டல் இல்லாதவர், குற்றமில்லாதவர், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சிறப்பு கூட்டல் உடையார், சிறப்புடையார், செகண்ட் ஆப்ஷன். ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.